தம்பி ஏன்னா வேலை இருந்தா சொல்லுப்பா, இருக்கிற வேலையை வேற விட்டேன். வேலையெல்லாம் விடனா ஃபர்ஸ்ட் இயற்கையை ரசினா, அப்புறம் வேலையெல்லாம் தேடிக்கலாம். இயற்கையெல்லாம் ரசிக்கிறது இருக்கட்டும், வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்றேன், இயற்கையை ரசின்ற. என்ன சம்பளம் நான் எதிர்பார்க்கறேன்? அப்பா ஏற்கனவே ஒரு 15 ரூபா வாங்கியிருந்தேன், அதை விட 2 ரூபா 3 ரூபா ஏத்தி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாரத்துல வேலை ரெடி பண்ணி கொடுத்துடலாம், உட்காருண்ணா. நான் கேட்ட சம்பளம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. சரி ஓகே, உண்ணா பாத்துடலாம். இதுதான் இவங்க பிரச்சனையா? ஆட்டையை போட்டுற வேண்டியதான். ஹலோ, ஏய், நீ வேலையை விட்டு போறேன்ன, இந்த ஒரு வாரம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு போயிடு. எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம இல்ல, 1000 பேருக்கு நான் வேலை கொடுப்பேன். தம்பி அந்த அண்ணா ஏதோ வேலையை பத்தி தான் பேசினுக்கிறாரு. ஆமா ஆமா. ஏய், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கின்னு உனக்கு இவ்வளவு திமிரு இருக்குன்னா, நீ எங்க போனாலும் 5,000 10,000 மேல சம்பளம் தர மாட்டாங்க. நீ வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்ன, நான் என்ன சொன்னேன்? இந்த ஒரு வாரம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு போன்னேன். 6 மாசமா செஞ்சதில்ல, சம்பளம் கரெக்டா வாங்கினல. நான் சொல்றதை கேளு, இந்த ஒரு வாரம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு போன்னேன். செஞ்சிட்டு இருக்கியா? கண்ணால நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ வேலை செய்யல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. தம்பி ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சொல்றாரு. ஏய், வரவனுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் குத்த வச்சுக்கிடா, சோறு தண்ணி இல்லாம கூட வேலை செய்வான். அவன் வீட்டுல எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான், வேலை கிடைக்கிறதே கஷ்டம். இங்க 50,000 ரூபாய் சம்பளம் குத்தையனால வேலைக்கு வச்சுக்க முடியும். இந்த 3 நாள் ஒழுங்கா நீ வேலையை பார்த்துட்டு போ, புரியுதா? நீ 5-10 கேட்ட, அவர் 50,000 ரூபாய் சம்பளத்தை பத்தி பேசுகிறாருண்ணா. ஆமா தம்பி. ஏய், நீ ஒழுங்கா வேலை செய்யல, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். நான் பார்க்காம ஒண்ணும் பேசல, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். சொல்றது கேட்டுக்கோ. ஏய் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசலாமா? நீ போன வேடா, நான் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. அண்ணா ஏதோ 50,000 ரூபாய் சம்பளம்னு ஏதோ பேசுனீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா? அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. எந்த வேலை இருந்தாலும் செய்வாருண்ணா, நீ எந்த வேலைன்னு மட்டும் சொல்லுண்ணா. தம்பி இப்படிதான் வேலை கேட்கும் போது சொல்றாங்க, ஜாயின் பண்ண அப்புறம் என்ன கதை சொல்றாங்க தெரியுமா? நிக்க வேணாம், வா இப்படி போய் பேசுவோம். தம்பி எப்படியாவது இவர்கிட்ட பேசி இந்த வேலையை வாங்கி கொடுத்துருப்பா. வாங்கிடலாம் வேணா, எப்படின்னா பேச அந்த வேலை வாங்கிக்கலாம் வேணா. இப்படி உட்காருங்கப்பா. இதுக்கு முன்னாடி யாரு எப்படி வேலை செஞ்சாங்க அதை விடுண்ணா, இவரு வேலை செய்வாரு, அதுக்கு நான் கேரண்டிண்ணா. ஆமா ஆமாங்கண்ணா, நான் செய்வேண்ணா. சரிப்பா, இதுக்கு முன் அனுபவம் தேவையில்ல, ஆனா சொல்ற வேலையை பர்ஃபெக்டா செய்யணும், அவ்வளவுதான். ஆனா வேலை மட்டும் என்னன்னு சொல்லுங்கண்ணா. அது ஒண்ணும் இல்லை தம்பி, அலைய கரெக்டா பர்ஃபெக்டா வர வைக்கணும், அவ்வளவுதான் வேலை. அலைய பர்ஃபெக்டா வர வைக்கணுமா? ஆமாப்பா, நடுக்கடல்ல போயிட்டு ஒரு போட் நம்மளுக்கு நிற்கும், அங்க வந்து நீங்க அலையை உருவாக்கி உருவாக்கி அனுப்பணும். அலையை எப்படி உருவாக்க முடியும்? ஏற்கனவே ஒருத்தர் வேலை செய்யறானே, அவன் அப்ப பண்ணல, அலை வரல. ஏற்கனவே ஒருத்தன் வேலை செஞ்சுன்னுக்குறான், அவன் தான் அலைய உருவாக்குறானா? புரியலையாண்ணா? ஆமாப்பா, ஒரு 6 மாசமா வேலை செஞ்சுருக்கான், நல்லாதான் செஞ்சான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கியிருந்தான். திமுறில் ஆணவத்தில் ஆடுறான். இப்போ வேலையை விட்டு போறேன்னா, நீ போயிடுறா பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு சொன்னா ஒரு வாரத்துல போயிடுறேன்னா, ஒரு வாரத்துல வேலையை விட்டு நின்றுவேன்னா, டே போய் தொலைடா அப்படின்னா நிக்க போற. இந்த ஒரு வாரத்துல இந்த 3 நாளா சரியா அலை வர வைக்காம இருக்கான். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேக்குது? தம்பி அலை வரலன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்கிட்ட கேக்குதா? சொல்றேன்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டெண்டர் விடும். அந்த டெண்டர் நான் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த படுபாவி இப்ப போறேன்றான், அதனாலதான் நான் ஆள் யாராவது புதுசா போடலாம் அப்படின்னு ஐடியால இருக்கேன். சரிண்ணா, அப்படியே நீங்க டெண்டர் எடுத்தாலும் அலை நல்லா தானே வந்துனுக்குது, அவனையா நான் திட்டினுக்கிறீங்க? அவனை ஏன் திட்டுறேன்னா, ஏன்பா காலையில 6 மணிக்கு அலை இந்த சைஸ்ல வரணும், 7 மணிக்கு இவ்வளவு வரலாம், 8 மணிக்கு 12 மணிக்கு கொஞ்சம் குறையலாம், ஒரே மாதிரி வந்து நிற்கு. அப்ப வேலை செய்யல தானே அர்த்தம். 1 ஹவருக்கு ஒவ்வொரு மாதிரி வரேன்றீங்க, இப்ப ஒரே மாதிரி வருதுன்றீங்க, எனக்கு புரியலையே. இல்லப்பா, உனக்கு என்னப்பா எப்படி சொல்லி புரியுதா? அதாவது 7 மணிக்கா நடுக்கடல நம்மளால உக்காந்துக்கான்ல, ஒரு துடுப்பு இருக்கும் நடுக்கடல, இப்படி 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 ஆட்டினா அலை இவ்வளோ ஹைட்ல வரும். அதுக்கப்புறம் ஒரு கட்சி இப்படி ஆட்டணும், அதுக்கப்புறம் இப்படி ஆட்டணும், அதுக்கப்புறம் இப்படி ஆட்டணும். அப்போ அலை அப்படி மாதிரி வரும். அவன் வேலையை விட்டு நிற்க போறேன்ட்டு வெறும் இப்படி ஆட்டுறான்ப்பா. அலை சைஸ் கம்மியா இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன கேட்குறாங்க, இன்னும் சைஸ் மாறி மாறி வருது, வேலைக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. துடுப்ப ஆட்டுறதால தான் அலை வருதா? என்னன்னா சொல்றீங்க? பின்ன தானா வருமா அலை? இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட். ட்ரெயினுக்கு ட்ராக் போடுறாங்கல்ல, ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட் கட்டுறாங்கல்ல, அதே மாதிரி தான் கடலுக்கும். அது ஆட்ட தான் அலை வரும்.
இந்த அலை வந்தாதான் மக்கள் குளிக்க முடியும், அப்பதான் காத்து வரும், அப்பதான் இயற்கையா தெரியும். பார்க்கும்போது சோப்புன்னு வர மாதிரி வருதா? இதெல்லாம் வரணும்னு செல்க முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற ப்ராஜெக்ட் இது. அந்த ப்ராஜெக்ட் டெண்டர் எடுக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? அப்படி எடுத்து அவனுக்கு 30-35 ரூபாய் பணம் கொடுத்தா அவன் அதப்புல ஆடிக்கிட்டு அவன் வேலையை விட்டு நிக்கிறேன்றான். காலையில நம்மால் ஒருத்தன் சப்பாத்தி, பூரி, பொங்கல், இட்லி, தோசை, வடை எல்லாத்தையும் குத்துட்டு வரான். இவ்வளவு செலவாகுதுப்பா. இந்த திமுர்ல அவன் ஆடலாமா? சோறை போட்டு 35,000 ரூபாய் வேலையா? கண்டிப்பா நான் செய்யறேண்ணா. இல்லையே, ஏதோ ஒன்று தப்பாகுதே. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? நல்ல வேலை தான். ஆள் தெரியாத யாரையும் நான் வைக்கிறது இல்லை. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களேன்னு வைக்கிறேன். இந்த வாரம் வந்து பாரு. இந்த வாரில் அவன் 3 நாளில் வந்துடுவான். 3 நாள் கழிச்சு வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. தம்பி உங்க கூட வந்ததுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சுப்பா. சரிண்ணா, 3 நாள் கழிச்சு வேலைக்கு சேர்த்துக்கிண்ணா. நான் கிளம்புறேன். அப்பா உட்காருப்பா. அதான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டே இல்லை, நான் என்ன உட்கார வைக்கிறா? உட்காருப்பா. ஏற்கனவே ஒரு பரதேசி திடீர்னு வேலையை விட்டு போறேன்னு நான் அவஸ்தைப்படுறேன். அதே மாதிரி இந்த பரதேசி வேலையை விட்டுன்னா நான் என்ன பண்றது? FD RD 50,000. அது இல்லாம அதாவது அவருக்கு இங்க டெபாசிட் ஒரு 50,000, 1.5 லட்சம் ரூபாய் குத்து பணம் நான் வச்சுப்பேன். அவர் எப்போ வேலையை விட்டு போறேன்னாலும் கொடுத்துருவேன். ஏற்கனவே அவன் டெபாசிட் வாங்குறதால இந்த ஆட்டம் ஆடுறான். அது மட்டும் கொடுத்துட்டா போதும். அதானே பார்த்தேன். எப்படியா துடுப்பாட்டுனா அலை வருமா? அதுக்கு 50,000 ரூபாய் சம்பளமா? என்னப்பா தெனாவட்டில் பேசுற? நானா வேலைக்கு வான்னு கூப்பிட்டேன், நீங்க தானே வேலை கேட்டீங்க. என்னமோ திமுறா பேசுற. தம்பி நீ எதனா ஏடா வருமா பேசி இந்த வேலையை கெடுத்துறாதுப்பா. எப்படியாவது கண்ணை ஒன்றும் வாங்கியாவது அந்த 1.5 லட்சத்தை கட்டிடுறேன்பா. நல்ல வேலையாகுதுப்பா இது. விவரம் தெரியாத பேசாது. கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். தம்பி என்ன அந்த தம்பிகிட்ட பேசினுக்க? இதான் எப்படியாவது தரேன்னு சொல்றா போல இல்ல. கஷ்டப்பட்டு வேலை எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. இந்த காலத்துல பணம் எவ்வளவு முக்கியம்னு குழந்தைக்கு தெரியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டா போலயே தெரியாது. இனிமேல் வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். கவலைப்படாத தம்பி. நீ 3 நாள பணத்தை கட்டிட்டு வேலையில் ஜாயின் பண்ணு. நீ நல்ல பையனா இருந்தாலும் உனக்கு ESI PF கூட நான் மேலத்தில் பேசுறேன். PF ESI அதுவும் இந்த வேலைக்கு. சரி சொல்லு. என்னப்பா ரொம்ப தெனாவட்டில் பேசினுக்க? வேலை வேணும்னா கொடுக்க சொல்லி, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. போங்க கிளம்பி. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அண்ணா தப்பா நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்குங்க அண்ணா. போன 50,000 ரூபாய் போகணும். சரி, 3 நாள்ல நான் பணத்தை கட்டி இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை கொடு. இது ஒரு நிமிஷம் போட்டுனா. என்ன தம்பி அவர்கிட்ட போனை பிடிங்க என்கிட்ட கொடுக்குற? ஒரு நிமிஷம் இரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அப்புறம் போனு காசுலாம் கொடுக்கலாம். அவர்கிட்ட என்ன பேச போறீங்க? ஒரு நிமிஷம் இருண்ணா. நடுக்காட்டுல ஒருத்தர் வேலை செய்யறான்னு சொன்னல, போட்டு எடு. அவனை பார்த்துட்டு வந்து மத்த கதையெல்லாம் பேசிப்போம். அது அது கரெக்டுப்பா. இப்ப நம்ம போய் பார்க்கலாம். அவன் என்ன நினைச்சுப்பா, 3 நாள் கழிச்சு தானே வேலையை விட்டு அனுப்புறாரு. இப்ப போட்டோட வந்திருக்காரு, ஏறி வந்துட்டானா யார் அங்க ஆட்டுறது? ஏய் தம்பி என் வேலையை கெடுக்காதடா. நீ கம்முனுரா கொண்டாரான். நீ வேறண்ணா, அலத்தானே உன் கான்ட்ராக்ட். ஆமா, தண்ணி எங்க அப்பா கான்ட்ராக்ட். அவனு அவ்வளவு சம்பளம் குத்தி யாரும் வேலைக்கு வைக்கலையா? நமக்கு மேல அளந்து விடுறான். தம்பி உங்க அப்பா தண்ணி ஊத்திட்டு கம்முன்னு போயிட்டு இருப்பாரு. அலை ஆட்டினாதான் வரும். சரி, இந்த பீச் மணி எங்க சித்தப்பா கான்ட்ராக்ட். அவர் யாரும் ஆளு வச்சு வேலை வாங்கலையா? அட என்ன தம்பி நீ விவரம் இல்லாத பேசுற? மண்ணு கொட்டி வைக்கிறதும் தண்ணி ஊத்துறதும் அசையா பொருள். அவர் சொல்ற மாதிரி அலைய வர வைக்கிறாருல, அது அசையும் பொருள். என்னப்பா தள்ள வச்சுக்கிற? தம்பி எவ்வளவு விவரமா சொல்லுது. அசையும் பொருள் இது, அசையா பொருள் இதுன்னு. இது கூட உனக்கு விவரம் தெரியலையா? சரி, அப்போ மீன் அசையும் பொருளா அசையா பொருளா? அட என்ன தம்பி இது கூட தெரியாதா? மீன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அசையும் பொருள், செத்து மிதந்ததுன்னா அசையா பொருள். அட அண்ணா, உன்னையா கேட்டேன், அவரை கேட்டேன். அதான் தம்பி கரெக்டாதான் சொல்லுத. அப்புறம் என்ன உனக்கு அதுல டவுட்டு? கடல்ல மீன் இருக்குது தெரியுமா? ஆமா, அது எங்க அத்தை டென்ட்ரு. இது உங்க அத்தை டென்ட்ரா? அங்க அலை வரத்துக்கு ஆட்டுறீங்களா? அங்க பழைய மீனை செத்து போச்சு. அது காசு நீ தான் தரணும். இவ்வளவு நாள் யாருன்னு தெரியாது, அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல. தம்பி இவ்வளவு டெண்டர் உங்க ஃபேமிலியா எடுத்திருக்கு? நம்பா போய் சொல்றான் பாவன். அதெல்லாம் யாருன்னா டெண்டர் விடுவாங்களா? அப்படிதான் கடல்ல விட முடியுமா? கதை விடுறா தினமோ நீயும் கேட்டுனுக்க. அதான் நீ விடுற கதைக்கு நான் பணம் தரணுமா? நான் கிண்டல் பண்றியா? நிறைய கதை விடுறேண்ணா. இப்ப அலை வரத்துக்கு ட்ரெண்ட் எடுத்தீங்களா, அது நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சும்மா உனக்கு தான் தெரியும் நினச்சின்னு இருக்காத. இவன் கூட வந்தா உனக்கு நல்ல வேலை கச்சிடும். நல்ல வேலை என்னென்னமோ சொல்லி கத்துட்டாப்புல. உஷாரா இருக்கான் பாரு. 10 பைசா சம்பாதிக்க முடியல. சி, இப்படி அவனா ஒருத்தன் தொல்லை கொடுக்கறதுக்கு வரான். நல்லா பேசியிருந்தாரு, அவரை இப்ப அமுச்சு விட்ட. நல்ல வேலையை கெடுத்து விட்டிய தம்பி. உலகத்திலே மகா முட்டாள் நீ தான். உனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்காது. அட போப்பா. சரி, ஒரே நிமிஷம் என் கூட வா.
தம்பி சொல்லுப்பா. என்னது? புது ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன்ப்பா. டிராக்டரு பறக்கிற மாதிரி. ஆமாம், சாம்பிள் பீஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கு. அதில் தான் இனிமேல் ட்ராவல் ஆகுற மாதிரி. சந்திரமண்டலம் போகிறாங்கல்ல, அங்கே ஒரு வயல் மாதிரி வச்சுருக்காங்களாம். டிராக்டர் எடுத்து போனால் ஏறுவது, அதுலேயே ஒரு நல்ல பேமெண்ட் பார்க்கலாம். ஆமாம், நம்ம தான் அது கான்ட்ராக்ட், நமக்கு தெரிஞ்சவர் தான். சொல்லு, வரதா நேரில் வா, காட்டுறேன். பார்த்துக்கோ, அத்தால ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டான்.